உங்கள் மேரேஜ் கிராண்டாகவும் இருக்கணும், அதே டயத்தில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணுமா? அப்போ என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் இந்த 3 டிப்ஸாக ஃபாலோ பண்ணுங்கள். வென்யூ சூஸ் பண்ணும் போது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வென்யூவை சூஸ் பண்ணுங்கள். அதே டைம் இன்டீரியர் கிராண்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் சிம்பிளான டெக்கரேஷன் போட்டால் கூட எலகண்ட்டாக தெரிகிற மாதிரி. நம்பர் 2, கேட்ரிங். கேட்ரிங்கை புக் பண்ணும் போது நம்மள கிராண்டாக தெரியணும்னு சொல்லிட்டு நிறைய மெனு சூஸ் பண்ணாமல் சிம்பிள் அண்ட் எலகண்ட் அண்ட் டேஸ்ட்டாக இருக்க மாதிரி செலக்டிவான ஃபுட்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ப்ரெசென்ட் பண்ணுற விதமாக பஃபே ஸ்டாலும் ப்ரொவைட் பண்ணுங்கள். இதனால நம்மளோட ஈவெண்ட் ரொம்ப ரிச்சாக தெரியும். ஃபுட் அண்ட் காஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு கம்மியாகும். நம்பர் 3, நீங்கள் உங்கள் மேரேஜ் ஈவெண்ட்டுக்கு டெக்கரேஷன் பண்ணும் போது ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் பண்ணுங்கள். ஏன்னா பெருசாகவும் பண்ணலாம், சின்னதாகவும் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆர்டிஃபிஷியலாக பண்ணால் பட்ஜெட் உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும். பொண்ணு மாப்பிள்ள ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி டெக்கரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்டிஃபிஷியலாக பண்ண சொல்லிடுங்க. அப்போனா 50% ஆஃப் ஃப்ளவர் காஸ்ட் உங்களுக்கு குறையும். ஸோ டெக்கரேஷனும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்துடும். நான் சொல்கிற இந்த 3 விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மேரேஜ் கிராண்டாகவும் அதே டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் தெரியும். இந்த வீடியோவை நெக்ஸ்ட்டு கல்யாணம் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.